என் தங்க பிள்ளையே, சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் நீ மிகப்பெரிய பாவத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்வாய். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே? எதற்கெடுத்தாலும் முழுமையாக நம்பி நம்பி சில விஷயங்களை இழந்திருக்கிறாய். இனிமேலும் எந்த விஷயத்தையும் நீ இழக்கக்கூடாது. ஒவ்வொரு தருணமும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இன்று நீ எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் அவர்கள் உன் பேச்சை கேட்காமல் இப்பொழுது மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஆனால் இது என் தங்க பிள்ளைக்கு தெரிந்து இப்பொழுது வேதனையும் சோதனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாய். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டுமென்று சில விஷயங்களையும் செய்தாய். ஆனால் அவர்களோ நன்றியற்றதனமாக நடந்து கொண்டு உன்னை வேண்டாம் அப்படி என்று விலகி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ சரியாக செய். உனக்கு ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தை நான் ஏற்படுத்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுக்கிறேன். சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில விஷயங்கள் உனக்கு இப்பொழுது அதீத வேதனை தரலாம். ஆனால் அந்த விஷயமே உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது என்பதை மறந்து விடாதே. நம் வாழ்க்கை என்னாகுமோ, நம் வாழ்க்கை கஷ்டத்திலே மூழ்கிவிடுமோ, நம் வாழ்க்கையில் நல்லதே நடக்காது என நினைத்து நினைத்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் நான் சொல்வது, உன்னை யாராவது ஏமாற்றினாலோ துரோகம் செய்தாலோ உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும், கண்ணீர் என்ற கடலில் தத்தளிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தாலோ இந்த வாராகி தாயானவள் பொறுமையாக இருக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் பல பல விஷயங்கள் பல பல அற்புதங்கள் நடக்கும். அந்த பல அற்புதங்களில் சில ஏமாற்றங்களும் துரோகங்களும் செய்யக்கூடிய மனிதர்கள் உன்னை விட்டு விலகியே ஆக வேண்டும். அப்படி விலகவில்லை என்றால் நான் அவர்களை விரட்டி விரட்டி அடிப்பேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, சில விஷயங்களை நீ ஆழமாக யோசித்து பார். ஏன் நமக்கு இப்பேற்பட்ட ஏமாற்றம் நடக்கிறது? ஏன் நம் வாழ்க்கையில் ஏமாற்றத்துடன் தான் வாழ வேண்டுமா என்று கண்ணீர் வடிக்காமல் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்பொழுது சில மாற்றங்களும் சில விஷயங்களும் உனக்கு சர்வசாதாரணமாக புரியும். பல விஷயங்களை நீ கற்றுக்கொள்வாய். ஆனால் என் வாழ்க்கை இப்படியே ஏமாற்றமாக முடிந்துவிடும் என்று சிந்தித்து சிந்தித்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு தருணமும் நீ எவ்வளவு வேதனையில் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். இந்த விருப்பமற்ற நபர்களை எல்லாம் விரும்பாதே. ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் சுயநலத்திற்காக பழகுகிறார்கள். பொது நலத்திற்காக பழகினால் அவர்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் என்ன உதவி வேண்டுமென்றாலும் செய்யலாம். செய்யக்கூடிய விஷயங்கள் உனக்கு நன்மையாக அமையும். ஆனால் அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும். அவர்களுடைய சந்தோஷத்திற்காக மற்றவர்களுடைய கஷ்டத்தை கூட அவர்கள் சந்தோஷமாக பார்க்கிறார்கள் என்றால் அது மனித ஜென்மத்தின் சேர்க்கையே கிடையாது. மிருக ஜென்மத்தில்தான் சேர்க்கப்படும். அப்பேற்பட்ட மனிதர்களை மாற்ற வேண்டும், உயர்த்த வேண்டும், அவர்களுடன் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியாது என் தங்க பிள்ளையே. இதைதான் உனக்கு பல மணி நேரமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். தங்க பிள்ளையே, ஆணவங்கள் தலைக்கேறிவிட்டால் நாம் என்ன நல்ல விஷயங்களை சொன்னாலும் சரி, என்ன நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் சரி, அவர்களால் அதை பரிபாலிக்கவும் முடியாது, பக்கத்தில் இருந்து அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் சில நாட்களில் ஆணவங்கள் அடங்கும். அதே போல் ஒவ்வொரு தருணமும் இப்பேற்பட்ட தவறை செய்து விட்டோமே, இப்பேற்பட்ட மனிதர்களை இழந்து விட்டோமே என்று அந்த கதறக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் என் தங்க பிள்ளை அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லவா? நம் தங்க பிள்ளைக்கு பொறுமை என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, இந்த உலகத்தில் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் இந்த உலகத்தில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கும் என்பது
இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொறுமையும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு தருணமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அவசரப்பட்டால் உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை இழப்பாய். ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றம், துரோகம், நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவசரப்பட்டு முடிவெடுப்பது, அவசரப்பட்டு சில செயல்களில் ஈடுபடுவது என பொறுமையே இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உன்னால் செய்யவும் முடியாது. உன் வாழ்க்கையில் அது நடக்கவும் நடக்காது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு பதிவிலும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை சொல்ல காத்திருக்கிறது. அதே போல்தான் இந்த பதிவானதும் உன் வாழ்க்கையில் முக்கிய விஷயங்கள் நடக்க இருக்கிறது. என் தங்க பிள்ளையே, உனக்கு சில நாட்களாக இந்த நாணயத்தை உனக்கு கண்ணில் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த நாணயமானது என்ன தெரியுமா? லக்ஷ்மி சொரூபமானது. உன் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனை, இப்போது நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறாயோ அந்த பிரச்சனை விலக வேண்டும் என்று இந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு பச்சரிசியில் வைத்த பிறகு உள்ளங்கையில் வைத்து கொண்டு 108 முறை உன் பிரச்சனை விலக வேண்டும், ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை நீ சொல்லி வழிபட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உன் வெற்றியானது அபரிவிதமாக இருக்கும். என்ன என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷம் கிடைப்பதற்கும் அளவற்ற செல்வங்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்குவதற்கும் நான் சொல்லக்கூடிய இந்த சிறு விஷயத்தை கடைபிடித்தால் போதும். உன்னை அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் மாற்றம், மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு என பல விஷயங்கள், ஒரு விஷயம் மட்டும் அல்ல என் தங்கப்பிள்ளையே, பல விஷயங்கள் உன்னை தேடி வருவதற்கு அதிகமாக வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் லக்ஷ்மியானவள் நிரந்தரமாக உன் இல்லத்தில் வாசம் செய்யும் பொழுது உனக்கு எந்த ஒரு குறையும் வராது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு தருணமும் மாற்றம், மகிழ்ச்சி அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அதனால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உன் பிரச்சனை மற்றவர்களிடம் சொன்னால் தீராது. பல பிரச்சனைகள் தான் வாழ்க்கையில் ஏற்படும். இவர்கள் பிரச்சனை இவர்களிடம் சொன்னால் நமக்கு உதவி செய்வார்களா என்ற எண்ணம் இனிமேல் உனக்கு இருக்கக்கூடாது. பிரச்சனை என்று சொன்னால் உன்னை நெருங்கி பழகக்கூடிய ஆட்களே உன்னை விட்டு விலகி விடுவார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன் என் தங்க பிள்ளையே, பிரச்சனை, கஷ்டம், கவலை, ஏமாற்றம், துரோகம் என இந்த 5 விஷயங்கள் அனைத்தையும் நான் கொடுக்கக்கூடிய இந்த நாணயமானது உனக்கு சரி செய்து கொடுக்கும். ஆனால் என் தங்க பிள்ளையே, மறந்து விடாதே, வாய்ப்புகள் பல முறை நமக்கு கிடைக்காது. ஒரு முறை கிடைத்தாலும் அதை சரியான முறையில் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி சரியான முறையில் நீ பயன்படுத்தி கொண்டால் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றி வெற்றி வெற்றிதான் என்பதை மறந்து விடாதே. நான் சொல்லுவதை கேள். உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் 108 முறை வழிபாடுகளை செய்யும் பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் வாழ்க்கை உயர்கிறது. ஒவ்வொரு தருணமும் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இது சாட்சியாக அமைகிறது. அதனால் நான் சொல்லுவதை கேட்டு உடனடியாக தொலைபேசியை எடுத்து உடனடியாக தொடர்பு கொண்டு எப்படி வழிபட வேண்டும், எந்த திசையில் வழிபட வேண்டும், என்னவெல்லாம் இதற்கு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக இந்த தொலைபேசியின் வாயிலாக என் தங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். உன்னுடைய சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. பிறகு வாய்ப்பு ஒரு முறை தவற விடாதே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் வந்து 8 கரங்களோட வராங்க. உங்க பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.